நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட விசி காலனி பகுதியில் வசித்து வரும் சுகுணா என்பவரின் மகன் சூர்யா. இதே பகுதியைச் சேர்ந்த சரத்குமார், பாரத், ஜார்ஜ் ஆகிய 3 பேரும் சூர்யா மேல் உள்ள முன் விரோதம் காரணமாக கடந்த 18/12/2025 அன்று மேட்டுப்பாளையத்தில் திட்டமிட்டு சூர்யா மீது கொடூரமான தாக்குதல் நடத்தி காரை கொண்டு சூர்யா மேல் மோதியதாகவும் அதில் சூர்யா படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து கடந்த 31/12/2025 அன்று மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த சூர்யா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் 21/3/2026 அன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தால் அச்சமடைந்த விசி காலனி மக்கள் சரத்குமார், பாரத், ஜார்ஜ் ஆகிய 3 பேர் மீதும் ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரி இன்று உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு மனு அளிக்க வந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பொதுமக்களை அழைத்துச் சென்றனர். சரி, என் பேர் கலாமணி. எங்கள் பசங்க தான் 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்கள பாலக்காடு லோடு போனாங்க. அன்றைக்கி பாலக்காடு லோடு போகும்போது நீங்கள் லோடு தரேன்னு சொல்லி 2 பேர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களாம். அதில் சரத்துன்ற ஒருத்தன், பரத்து, அப்புறம் ஜார்ஜுங்க சார். ஜார்ஜ் 3 பேருமா கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. பொம்பளை லேடிஸ் குரல் நல்லா பேசி மேட்டுப்பாளையம் வாங்க, பிஸ்மி பேங்க் அருகில் வாங்க, நாங்கள் உங்களுக்கு லோடு தரோன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இவங்க மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. மேட்டுப்பாளையம் வந்ததும் அவங்க காரை கொண்டு மடமடன்னு முன்னாடி மறைச்ச மாதிரி போட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பிரவீன்ன்றவன் தான் ஃபஸ்ட்டு இறங்கும் போது அந்த சரத்துன்றவன் ராடு எடுத்துகிட்டு தலையில் அடிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு தலையிலேருந்து ரத்தம் கொட்டவும் சூர்யான்றவன் இறங்கி அவனை போய் ஏன்டா அடிச்சிங்கன்னு கேட்க போகிறதுக்குள்ளே இந்த ஜார்ஜ்ன்றவன் கார் எடுத்துகிட்டு பின்னாடியே போனானுங்களாம்மா. பின்னாடி போகும்போது இவன் ஓடி போய் பார்த்துருக்குறான் காருக்குள்ளே யார் இருக்கிறான்னு. பின்னாடியே போகிறான்னு சொல்லி இவன் திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே அவன் கார் எடுத்துகிட்டு இவனை அடித்து அப்போவே தூக்கிட்டு அவனுக்கு சுயநினைவே இல்லாமல் ஆயிடுச்சு. அன்றைக்கி அவன் என்ன பேசுகிறான்னே தெரியாமல் பிரவீன்ன்றவன் ஃபோன் பண்ணி நாங்கள் சொன்னாங்க சார். சொல்லும்போது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸ் அங்கே வந்துச்சு. அவங்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு போகும்போது சூர்யாண்டும் மாற்றி பேசும்போது அவனுக்கு சுயநினைவே இல்லை. நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே போய் சேர்க்கும்போது 4 மணி ஆயிடுச்சு. அவங்களுக்கு அதுக்கப்புறமா நாங்கள் கூட்டிகிட்டு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோங்க. அவங்க ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனால் அப்போவே ஆப்ரேஷன் பண்ணணும்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண நாள்லேருந்து அவனுக்கு கோமாலியே இருந்துட்டான். அவன் அதோடு பேசவே இல்லை. ஆனால் அந்த முக்கியமாக அந்த காருக்குள்ளே இருந்தவங்க யாருன்னு சூர்யான்றவனுக்கு தெரியும். அது அவங்க பேசாமல் ஆனதுனால உள்ளே இருந்தவங்களே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதில் சரத்து, பரத்துன்றவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. ஜார்ஜுன்றவனை அரெஸ்ட் பண்ணவே இல்லை இது வரைக்குமே. காரில் ஏற்றுந்தே அவன் தான். ஆனால் அவனை இன்னமும் அரெஸ்ட் பண்ணலை. இப்போ அவன் வெளியில் எங்கள் கண்ணு முன்னாடி சுற்றிட்டு இருக்கிறான். எங்களுக்கு அதை விட முக்கியம் என்னென்னா எங்களுக்கு சாவு கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. 3-4 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் எங்களுக்கு சாவு கை கிடைக்கல. அது கிடைக்கும் போது கொஞ்சம் செய்யணும். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.